ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நானும் ஏதோ ஒரு அளவுக்கு அப்படி இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த வீடியோ ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த சாங்கு தானே தெரியல, பட் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணாக்க நிறைய பேர் க்ரியேட் பண்ணி போடுறாங்க. ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கேன். ஸோ நான் பண்ணாக்க என்னோடய ஸ்டைல் பண்ணாக்க ட்ரை பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போங்க. ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணணும், குயிக் ஷார்ட்னு சீட்டாகவும் பார்த்தலாமா? ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ வெர்ஷன் ஐட்மோஷன் இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனாக்கா நான் ஃப்ரீ வெர்ஷன் பண்ணாக்க டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், வேணுன்றங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் இன் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பண்ணாக்க இதில் இப்படி ஷோகும். ஸோ இதில் பண்ணாக்க லிரிக்ஸ் பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த லிஸ்ட்டுக்கான ஃபாண்ட் மட்டும் உங்கள் ஐட்மோஸ்டில் இன்புட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அது எப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே எடிட் டெஸ்ட் இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே ஃபாண்ட் ஷோ ஆகும், அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த இடத்துல வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் மேலே கால 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே பண்ணி ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் பண்ணாக்க டவுன் இருக்கும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவு பண்ண ஃபாண்ட் பார்த்தீங்கன்னாக்க இருக்கும். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்டை எந்த ஃபைல் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் பார்த்தீங்கன்னாக்க போய்க்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3 ஃபாண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 ஃபாண்டையும் பண்ண கொடுத்துருக்கேன். இதில் பண்ணாக்க ஒரே ஃபண்டு 2 கொடுத்துருக்கேன், பட் இதுவான்னு தெரியல, அதனால 2த்தையுமே கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க இந்த 4த்தையும் பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 தான் நான் ஓகே, ஸோ 4 தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணாக்க இன்புட் ஆயிடும். ஓகே, ஸோ இன்புட் போயிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ க்ளோஸ் பண்ண ஆப்பை மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க ஸோ அந்த ஃபாண்ட் பார்த்தினாக்க 95% எல்லாருக்குமே பண்ணாக்க ஆடே இருக்கும். அப்படி உங்களுக்கு ஆடே இல்லைனாக்கா அது எப்படி பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகணும்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டு பண்ணாக்க ஃபேஸ் பண்ணி இருக்கும், அது பண்ணாக்க நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஸ்மால் லெட்டருக்கு பண்ணாக்க கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை கேபிட்டல் இருக்கிறது ஸ்மால் லெட்டருக்கு கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணுறது, கேபிட்டல் இருக்குது ஸ்மால் லெட்டரில் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ மேலே பண்ணாக்க டெக்னே இருக்கா, அது பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது சேமத்தில் சேஞ்ச் ஆகுது, அந்த ஃபாண்டுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபாண்ட் பார்த்தீங்கன்னாக்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம், பட் இந்த டெஸ்ட்டோட கலர் வேணா மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் பண்ணாக்க எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடிட் பண்ணுறது இல்லாமல் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, பேஜ் இமேஜை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அது எப்படின்னு குயிக்கப்பட்டது இல்லாமல் கைஸ். ஸோ அதுக்கு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆப் பார்த்தீங்கன்னாக்க இந்த அடாப்ட்னு ஒரு ஆப் இருக்கா, இதே தான். ஸோ இந்த ஆப் பண்ண ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாக்க உங்களுடைய இமெயில் கொடுத்து பண்ணிக்க நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பண்ணாக்க இன்டர்ஃபேஸ் பண்ணிப்படுறது ஷோகும். ஸோ இந்த இடத்துல பண்ணாக்க ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல இமேஜ் மாதிரி ப்ளஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க கீழே ஃபைல் ஷோ ஆகும், ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பண்ணாக்க நீங்கள் எந்த பிக்கே நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 1 2 3 4 ஸோ ஆயிடுச்சா? இப்போ கீழே டவுன் இருப்பாருங்க, அது கிளிக் பண்ணி இங்கே டவுன் பண்ணிக்க வேண்டாம். இப்போ மேலே கேன்சல் ஐக்கன் இருக்கா, அது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் அந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஃபேட்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஆயிடுச்சா? இப்போ கீழே டவுன் இருக்கா, அது நீங்கள் கொடுத்து டவுன் பண்ணிக்க வேண்டியதான். இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சிடுச்சு. இப்போ அப்படி நம்ம பேக் போயிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எது நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம், கரெக்ட்
கரெக்டாக வந்து பார்த்தினாக்கா 4 செகண்ட் கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடிட் பண்ண வேண்டிய ஒரு பிஎன்ஜி இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாமா? ஸோ எந்த பிக்கு செலக்ட் பண்ணலாம்? ஸோ நான் இந்த பிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கால ப்ளஸ் இருக்கா அது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நெக்ஸ்ட்டு புக் மாதிரி வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் இடத்துல யூஸ் பண்ணி உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க எந்த மாதிரி வேணுமோ எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாமா? அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் ட்ராயிங் எட்ஜ் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இதில் க்ளோன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேடஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஆல்ஃபா இருக்கா ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. கீழே ஆர்ட்னஸ் இருக்கா அது இங்கே நம்ம கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க கலர் ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அது இப்போதைக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம பிரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு க்ரீன் கலர் நான் வந்து பண்ணாக்க கொடுக்கட்டா? ஓகே, இப்போ இந்த இடத்துல ஸ்க்ரீன் இருப்பாருங்க அது கிளிக் பண்ணிட்டு நார்மல் இது வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ மேல் மூவ் பண்ணினாக்க ரேடியஸ் இருக்கா அது வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும், அதனால் ஒரு 45 வந்து பண்ணாக்க வச்சுக்கலாமா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். யாரா உனக்கு இந்த நேரத்தில் 6 வருஷம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ வந்து பண்ணாக்க அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ பார்டர் ஷேடோ இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் தேர்ட் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து கீழே நீங்கள் மூவ் பண்ண பொசிஷன் இருக்கும் அது வந்து பண்ணாக்க ஒரு 30 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கீழே வந்து பண்ணாக்க ஒய் இருக்கா அதையும் நம்ம வந்து பண்ணாக்க ஒரு 35 வந்து பண்ணாக்க வச்சுக்கலாம். இப்போ மேலே வந்து பண்ணாக்க சைஸ் இருக்கா இது வந்து பண்ணாக்க ஒரு 45 இல்லைன்னா ஒரு 40 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. நான் வந்து பண்ண ஒரு 43 வச்சுக்கலாம். இப்போ கீழே ஆல்ஃபா இருக்கா ஜஸ்ட் இதை லைட்டை கம்மி பண்ணி அந்த டார்க்கை வந்து பண்ண உங்களுக்கு சைடு ஷோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு 65 வச்சுக்கிட்டா? ஓகே, ஸோ இது கரெக்டாக தான் இருக்கேன். ஸோ இப்போ நான் ஆடி பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டேன் இந்த க்ளோவை நம்ம கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த கலர் வந்து பண்ணாக்க நம்ம ஒயிட் கலர் வந்து பண்ணாக்க நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய பிக் வந்து பண்ண கலராக ஷோ ஆகணுமா இப்படியே ஒன்று உங்களுடைய பிக் வந்து பண்ண கலராக உங்களுக்கு ஷோ ஆகணும்னு தோணுச்சுனாக்க இப்படியே வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி பேக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு வேணும்னாக்க அதுக்கு ஒரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அந்த எந்த எஃபெக்ட் நம்ம பார்த்தலாமா? அதுக்கு அப்படியே பேக் போயிட்டு ஆட் எஃபெக்டில் போயிட்டு கலர் ரேட்டு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடிஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. சேச்சுரேஷன் இருக்கா ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க மேனேஜ் பண்ணினாக்க பிளாக் அண்ட் வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் புல் பார்த்து இது ஆட் ஆகிடுச்சா? ஸோ இப்போ வந்து பண்ணாக்க அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம மூவ் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த பிக்குக்கு வந்து பண்ணக்கு இந்த எஃபெக்ட்டை எப்படி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கப்புறம் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு வந்து பண்ணக்கு இப்போ நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பிலே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு போயிட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய இன்னொரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுவும் நெக்ஸ்ட்டு வரைக்கும் இந்த பிக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாக்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. லாஸ்ட்டு வந்து பண்ண பேஸ்ட் ஸ்டைலுக்கு நேரம் வந்து பண்ண ஒரு ஏற மாதிரி இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பக்கெட் ஆப்ஷன் இருக்கா அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சிபி டேக்னே இருக்கா அதுவும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டு இப்போ கீழே வந்து பண்ண பேஸ்ட்னு இருக்கா அது கிளிக் பண்ணால் போதும் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இந்த பிக்கில் ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் இதோட யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க நம்ம நெக்ஸ்ட் பிக் வந்து பண்ணாக்க நம்ம செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாதிரிக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டு இப்போ டேட்டா நீங்கள் பேர் ஸ்டைல் கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக அது வந்து பண்ணாக்க ஆட் ஆயிடும். இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இதை வந்து பண்ணாக்க உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஜஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சா? இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதான். ஓகே,
ஸோ இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம அந்த பிக்குக்கான ஒரு சின்ன மூவ்ட் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கலாமா? ரொம்ப ஈஸிலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ சைடில் கீ ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபார்ம், நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட் எண்டுக்கு கொஞ்சமாக முன்னாடி போயிட்டு அவங்க ஒரு கீ ஃபார்ம் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க எந்த சைட்லேருந்து உங்களுக்கு வரணும்னு தோணுதோ அந்த சைடுக்கு நான் மூவ் பண்ணிக்கேன். நான் இந்த பிக் வந்து பண்ணாக்க கீழேருந்து வர மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 கீஃபேமுக்கு நீங்கள் சென்டரை கொண்டு வந்துட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கா அந்த கீஃபேமுக்கு கீழே அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணும்போது கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணிங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து பண்ணாக்கி இது ஆடிச்சா. ஸோ இதே சேம் மெத்தட் நெக்ஸ்ட் பிக்கு செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேம், நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அங்கே ஒரு கீஃபேம், இதை நான் வந்து பண்ணாக்க இந்த சைடு இருந்து மூவ் ஆகிற மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த 2 கீஃபேமுக்கு சென்டரை கொண்டு வந்துட்டு இந்த கிராஃபிக்ஸுக்குள்ளே போயிட்டு முன்ன பண்ண அதே கிராஃபி இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக இது வந்து பண்ணாக்க உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சா. இது சேமத்தில் அடுத்தடுத்த பிக்குக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டோட கலர் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ண நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ண இங்கே இருக்கிற பிக்கை நம்ம வந்து பண்ணாக்க டெஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சைடில் கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ மேலே செட்டிங் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாட்ட நீங்கள் டேட்டாவை ஷூட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எது டவுட் இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.